அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான் ஷலா. பழைய வரி ஆட்சியை பற்றி புரிந்து கொள்ள பிகு தனது அலுவலகத்தில் மாமா கியானியை சந்திக்க வந்துள்ளார். குட் மார்னிங் மாமா கியானி, நீ எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன் பிகு. நீ எப்படி இருக்கிறாய்? நான் நல்ல மாமா கியானி. கடைசியாக புதிய வரி ஆட்சியை புரிந்து கொள்ள நீங்கள் எனக்கு உதவினீர்கள். இன்று நான் பழைய வரி ஆட்சியை பற்றி அறிய விரும்புகிறேன். அதை எனக்கு விரிவாக விளக்க முடியுமா? நிச்சயமாக பிகு. பழைய வரி ஆட்சி என்பது பாரம்பரிய முறையாகும். அதை புதிய வரி ஆட்சியை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தினர். இது வெவ்வேறு வரி அடுக்குகளுடன் வருகிறது. முக்கியமாக இது பல்வேறு விலக்குகள் மற்றும் விலக்குகளை கோர உங்களை அனுமதிக்கிறது. இது உங்கள் வரி விதிக்கும் வருமானத்தை கணிசமாக குறைக்கும். சுவாரஸ்யமாக தோன்றுகிறது மாமா கியானி. வரி அடுக்குகளையும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்க முடியுமா? நிச்சயமாக பிகு. பழைய வரி ஆட்சியின் கீழ் வரி அடுக்கை புரிந்து கொள்ள நீங்கள் இந்த அட்டவணையை குறிப்பிடலாம். சரி, அது மிகவும் நேரடியாக தெரிகிறது. ஆனால் எனது வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை குறைக்கக்கூடிய சில விலக்குகள் மற்றும் விலக்குகள் உள்ளன என்று நான் கேள்விப்பட்டேன். அவற்றை விளக்க முடியுமா? சரியாக பிக். பழைய வரி ஆட்சி விலக்குகள் மற்றும் விலக்குகளை பயன்படுத்தி வரிகளில் சேமிக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. முக்கியமானவற்றில் சில. பிரிவு என்பது சி விலக்குகள். ஆயுள் காப்பீட்டு பிரீமியம், பிபிஎஃப், இபிஎஃப், என்எஸ்சி, இஎல்ஏல போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் வரை கோரலாம். வீட்டு வாடகை கொடுப்பனவு, ஏச்ஆர்ஏ. நீங்கள் வாடகை செலுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏச்ஆர்ஏ விலக்குகளை கோரலாம். ஊதியம் பெறும் நபர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 50,000 ரூபாய் நிலையான விலக்கு. பிரிவு என்பது டி இன் கீழ் விலக்கு. சுகாதார காப்பீட்டில் செலுத்தப்படும் பிரீமியங்களுக்கான விலக்கு. தனிநபர்களுக்கு 25,000 ரூபாய் வரை மற்றும் மூத்த குடிமக்களுக்கு 50,000 ரூபாய் வரை. வீட்டுக் கடன் மீதான வட்டி. பிரிவு 24 பி இன் கீழ் வீட்டுக் கடன்களுக்கு செலுத்தப்பட்ட வட்டிக்கான விலக்குகளை 2 லட்சம் ரூபாய் வரை கோரலாம். பிரிவு என்பது இ கீழ் வரும் நன்கொடைகள். பிரிவு என்பது இ இன் கீழ் வரும் எடுகேஷன் கடன் வட்டி மற்றும் பல விஷயங்களுக்கு இந்த விலக்குகள் சேர்க்கலாம். மேலும் உங்கள் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை கணிசமாக குறைக்கலாம். குறிப்பாக நீங்கள் வரி சேமிப்பு கருவிகளில் முதலீடு செய்திருந்தால். கிடைத்தது. எனவே கோர எனக்கு நிறைய விலக்குகள் மற்றும் விலக்குகள் இருந்தால் பழைய ஆட்சி எனக்கு சிறந்ததாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. உங்களிடம் நிறைய விலக்குகள் மற்றும் விலக்குகள் இருந்தால் பழைய வரி ஆட்சி உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடும். ஏனென்றால் இந்த நன்மைகளை கோருவதன் மூலம் உங்கள் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை குறைக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். திரு ராஜேஷ் சர்மா 28 வயது, ஊதியம் பெறும் நபர் என்று வைத்துக் கொள்வோம். மேலும் ஆண்டுதோறும் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க திரு சர்மா பிபிஎஃப் இல் 1,50,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். இது பிரிவு என்பது சி கீழ் விலக்காகும். அவர் வீட்டுக் கடன் வட்டியாக லட்சம் ரூபாய் செலுத்தினார். மேலும் சுகாதார காப்பீட்டிற்கு 25,000 ரூபாய் செலுத்தினார். இது பிரிவு என்பது டி கீழ் 50,000 ரூபாய் விலக்கும் திரு சர்மாவுக்கு வழங்கப்படும். இப்போது திரு ராஜேஷ் சர்மாவின் வரி கணக்கீட்டை பழைய வரி ஆட்சியின் கீழ் அவரது வருடாந்திர வருமானம் 20 லட்சம் ரூபாய் என்றால் புரிந்து 3,25,000 ரூபாய் விலக்குகள் மற்றும் விலக்குகளுக்குப் பிறகு நிகர வரி விதிக்கக்கூடிய வருமானம் 16.75 லட்சம் ரூபாயாக இருக்கும். 2.5 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டியதில்லை. 2,50,000 ரூபாய் முதல் 5 லட்சம் வரை 2.5 லட்சம் ரூபாய் மீது 5% வரி செலுத்த வேண்டும். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் வரை 5 லட்சத்திற்கான 20% வரி செலுத்தப்பட வேண்டும். 10 லட்சத்திற்கு மேல் 30% வரி செலுத்த வேண்டும். இதில் நாம் சேர்க்கிறோம். சுகாதாரம் மற்றும் கல்வி விகிதத்தில் 4% விகிதத்தில் செஸ் செய்கிறது. செலுத்த வேண்டிய மொத்த வரி 3,27,600 ரூபாய் என வெளிவரும். கிடைத்தது. எனவே நிலையான விலக்கு உட்பட விலக்குகளை கோருவதன் மூலம் பழைய வரி ஆட்சி என்னை அதிகமாக சேமிக்க அனுமதிக்கிறது. மேலும் எனக்கு கோர குறிப்பிடத்தக்க விலக்குகள் இருந்தால் நான் இந்த ஆட்சியில் ஒத்திருக்க வேண்டும். முற்றிலும் பிக். பழைய வரி ஆட்சி அவர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறது, விலக்குகள் மற்றும் விலக்குகளுடன். ஆனால் இதற்கு அதிக காகித பணி மற்றும் பதிவு வைத்திருத்தல் தேவை. புதிய வரி ஆட்சி எளிமையானது,
ஆனால் அத்தகைய விலக்குகளை வழங்காது. எனவே இது ஒவ்வொரு ஆண்டும் 2 விருப்பங்களையும் கணக்கிடுவது மற்றும் ஒப்பிடுவது பற்றியது. புரிந்து கொண்டார் மாமா கியானி. எனவே சிறந்த தேர்வை செய்ய ஒவ்வொரு ஆண்டும் எனது வருமானத்தையும் விலக்குகளையும் மதிப்பிடுவது முக்கியம், இல்லையா? சரியாக. நிதி ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் வரி நிலைமையை எப்போதும் மதிப்பாய்வு செய்து எந்த ஆட்சி உங்களுக்கு மிக குறைந்த வரி பொறுப்பை அளிக்கிறது என்பதை சரிபார்க்கவும். இது உங்கள் வரி சேமிப்பை மேம்படுத்துவதை பற்றியது. மிக்க நன்றி மாமா கியானி. பழைய வரி ஆட்சியை இவ்வளவு தெளிவாக விளக்கியதற்காக இப்போது எனக்கு மிகவும் நல்ல புரிதல் இருக்கிறது. மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு இமெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான்ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.